நம்ம உடைஞ்சு போய் பாரதி ராஜா அவங்களுடைய மனைவி இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களா? தமிழ் சினிமா வரலாற்றுல இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவங்களுடைய மறைவு திரையுலகத்தையும் ரசிகர்களையும் ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தி இருக்கு. கிராமத்து மண் வாசனைய உலகம் முழுவதும் கொண்டு சென்ற அந்த மகத்தான கலைஞர் இனி நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிற உண்மைய யாராலையும் ஏத்துக்க முடியல. பாரதி ராஜா அவங்களுடைய மறைவை ஒட்டி தமிழகம் முழுக்க இரங்கல் அலை எழுந்திருக்கு. அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள், ரசிகர்கள்னு ஆயிரக்கணக்கானோர் நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தி இருக்காங்க. இந்த இறுதி நிகழ்வுல பொதுமக்கள் மற்றும் திரையுலகோட முன்னணி நட்சத்திரங்கள் வரைக்கும் நிறைய பேர் கலந்துகிட்டு கண்ணீரோட இறுதி மரியாதை செலுத்தினாங்க. இந்த நிலையில பாரதி ராஜா அவங்களுடைய மனைவி சந்திரலீலா அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில தன்னோட குடும்பத்தோட துயர நேரத்துல உடனிருந்த எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா என்னோட கணவரோட இறுதி சடங்கு முழு அரசு மரியாதையோட நடத்த உத்தரவிட்ட தமிழக முதல்வருக்கு ரொம்ப நன்றி. இறுதி நிகழ்வுகளை சிறப்பா நடத்த தேவையான எல்லா ஏற்பாடையும் அரசு அதிகாரிகள், காவல்துறை, மாவட்ட நிர்வாகம், பணியாளர்கள்னு எல்லாருமே செஞ்சு கொடுத்தாங்க. நேர்லயும் சமூக வலைதளங்கள்லயும் ஆறுதல் தெரிவிச்சாங்க. ரசிகர்கள், நண்பர்கள், மக்கள்னு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு மனிதன் மறைந்த பிறகும் அவரோட சாதனைகள், அவர் விதைத்த அன்பு, அவர் உருவாக்கிய உறவுகள் உயிரோட இருக்கிறத பாரதி ராஜா அவங்களுடைய இறுதி நிகழ்வுகள் மறுபடியும் நிரூபிச்சிருக்கு. அவரோட படைப்பு வாழும் வரைக்கும் அவர் மறைய மாட்டாரு. இத ரசிகர்கள் உணர்வா கொண்டிருக்காங்க. இயக்குனர் பாரதி ராஜா அவரு இந்த மண்ணுல கலந்து விட்டாலுமே அவர் காட்டிய கிராமத்து பாதை, அவர் உருவாக்கிய கதாபாத்திரம், அவர் சொல்லிய மனித உணர்வுன்னு தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் தலைமுறைகள் கடந்து இது பேசிக்கிட்டே இருக்கும். இத மறக்க முடியாது. அவரோட பிரிவால வாடும் குடும்பத்தினர் நன்றி கடிதம் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலாக்கி எல்லாருடைய மனசையும் உருக்கி இருக்கு. லக்கி எக்ஸ்க்ளூசிவ் ஃபவுண்டேஷன்ஸ் வழங்கும் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ ஜூன் 13, 2026. பாரதி ராஜா அவர்களுக்கு மனோஜ் அவர்கள் இல்லாததுதான் மிகப்பெரிய வருத்தமும் வேதனையும். அதை அவர்னால தாங்கிக்கவே முடியல. அது ரொம்ப பெரிய வேதனையை ஏற்படுத்தி இருந்துச்சு. பாரதி ராஜா அவர்கள் இறுதி நாட்கள்ல ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு. ரொம்ப உடல்நிலை முடியாம அவரு பட்ட சிரமங்கள் அதிகமாவே இருந்துச்சு. அதுல இருந்து மீண்டு வரமும் அவரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. சில நாட்கள் அவரு மருத்துவமனையில சிகிச்சை எடுத்திருக்காரு. வீட்டுல சிகிச்சை எடுத்திருக்காரு. ரொம்ப உடைஞ்சு போன அவரு மகன் இல்லாமையும் ரொம்ப துடிச்சு போயிருக்காரு. அவங்களுடைய மனைவி, மருமகள்னு எல்லாருமே அவரை ரொம்ப நல்லா பார்த்திருக்காங்க. ஆனா கடைசி நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிட போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. கங்கை அமரன் அவரும் ஒரு இடத்துல யாருமே கடைசியில அவரை பார்க்காம போயிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொன்னாரு. ஆக மொத்தத்துல இறுதி மரியாதையோட அவரோட உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. எல்லாருமே கூட துணையா இருந்து எல்லாமே சிறப்பா பண்ணி கொடுத்தாங்க. இதுல இருந்து மீண்டு வர அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய தைரியத்தை கொடுங்க கடவுளேன்னு எல்லாருமே ஆறுதல் எல்லாம் கூட பதிவிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.